ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்தால் நம் நலம் பெற முடியும், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, மேலும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீட்டெயில்டாக அனைத்து விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நண்பர்களே. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 12 ராசிகளில் உங்களுடைய ராசி பலனுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ராசி பலன்களை தனியாக பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுன்னாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுன்னாலும் சரி, நீங்கள் மற்றவர்களுடைய ராசி பலன்களையும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி அனைவருமே உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்தில் கேது பகவானும், 4ஆம் இடத்தில் மிகச்சிறப்பான வகையில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க. சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்தில் சூரியன் நோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகமாக இருப்பதன் காரணமாகவும் சூப்பரான ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமையுங்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக காணப்படுகிறது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் வெகு நாட்களாக நீங்கள் முயற்சி செய்தும் கிடைக்காத சில பதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதுங்க. பதவிகள் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பதவி உயர்வுகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு தானாக அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. பழைய முயற்சிகளின் காரணமாகவும் அது இருக்கலாம். இப்பொழுது திருமணத்திற்கு உகந்த நேரம் என்பதால் திருமண முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள். கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் விரைவிலேயே நல்ல ஒரு சுபகாரியம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைதான் உங்க கடமைகள்ல நீங்க கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாளா உங்களுக்கு அமைப்பெறுவீங்க. வருமானம் நீங்க எதிர்பார்த்தபடி திருப்தியாக இன்று தினம் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு அமைதியான ஒற்றுமையான இணக்கமான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்கு. இன்றைய தினம் வளர்ச்சி பாதைக்கு நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடிய வகையில் நல்ல நண்பர்களை சந்திப்பீங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல பாதை புலப்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் காலை நேரத்திலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. அதாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாம் கொடுத்து முடித்து மனநிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்கு. பழைய பாக்கிகள் வசூலாகவும் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால கண்டிப்பா மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க. நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆதரவு உங்களுக்கு உண்டு. உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு தைரியமான எண்ணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையுங்க. விசுவாசமான உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தம் பெறுவீங்க. மற்றவங்களுக்காக நிறைய செலவு செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புவீங்க. ஆனா அதுக்காக நீங்கள் உங்களுக்கான ஒரு பட்ஜெட்டையும் போட்டு செலவு பண்ண வேண்டியது அவசியம். முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யறது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. மற்றவர்களுக்கு உதவலாம், அது ஒரு லிமிட்டா வச்சுக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதியான இன்றைய நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். யாராவது சில பிரச்சனைகளோடு உங்களை வேணுனே அழுகுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை தவிர்த்துட்டு உங்க வேலைகளை நீங்க பாருங்க. சில பேர் வம்பு தும்புக்கு வராங்க அப்படின்னா அவங்கள நினைச்சிட்டு நீங்க மனசை அதுல பாதிக்கப்பட அனுமதிக்காதீங்க நண்பர்களே. அவங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு டீமா நீங்க செயல்படும் பொழுது ஸ்பெஷலான சில பேர்த்துடைய பார்வையில நீங்க படுவீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். நீங்க என்ன செஞ்சாலும் அதுல நேர்மையா இருங்க. உங்க அணுகுமுறை எதுவாக இருந்தாலும், அப்ரோச் எதுவாக இருந்தாலும் அதுல நல்ல உறுதிப்பாடோட நீங்க இருங்க நண்பர்களே. இது இன்னைக்கு உங்களுக்கு கவனிக்கப்படும். அலுவலகத்துல இன்னைக்கு நீங்கள் சீக்கிரமாக வேலைகளை முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு குடும்ப மக்களுடன் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன டூர் அல்லது நடைப்பயணம் மேற்கொள்றது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களது காதலரின் அன்பின் காரணமாக உங்களது மன வேதனைகள் எல்லாம்
தேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. மேலும் திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கையிலும் உங்களுக்கு கஷ்டங்கள் குறையக்கூடிய வகையில் அன்பு துணை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை உதவிகரமாக இருப்பாங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அதுக்காக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும்படி வேண்டியிருமை கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தில் இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒயிட் கலர் லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையுங்க. எனவே வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையுங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். நீங்கள் கலைஞர்களாக இருந்தீங்கன்னா அல்லது கலை சார்ந்த பணியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பொருளாதார மேன்மை இன்றைய தினம் மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையும் நண்பர்களே. பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது புதிய வீடு வாங்குறது தொடர்பான சிந்தனைகளோடு இன்னைக்கு இருப்பீங்க. அசைய சொத்துக்களை பற்றிய சிந்தனை இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது சம்பந்தமான முயற்சிகளை இந்த தினம் நீங்கள் மேற்கொள்வீங்க. இந்த தினம் பெரும்பாலான விஷயங்களை நீங்கள் பெருந்தன்மையோடு செயல்படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் மீது மற்றவர்கள் அதிகமான நல்ல நம்பிக்கை வைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கப்பெறுவீங்க நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு நீங்கள் செயல்படுறது நல்லது. அதாவது பயணங்களின் போது உங்களது ஆவணங்களை நீங்கள் கவனமாக கொண்டு செல்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் மன அமைதி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குங்க. விடாப்பிடியா இன்னைக்கு இருப்பீங்க. அடமெண்டா இருந்து சில செயல்களை நீங்கள் செய்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இந்த தினம் அமைந்திருக்கு. தெளிவான ஒரு நாளாக உங்களுக்கு இன்னைக்கு மனம் அமையும். நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள் யாருமே கன்னி ராசியில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் நண்பர்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால் தயங்காமல் உங்கள் எல்லா நண்பர்களுக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கூட உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். அதன் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.